என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்தவராகி வளர்பிறை பஞ்சமியினுடைய இந்த வெற்றி விடியலில் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். நிச்சயமாக என் குழந்தை என்னை தொட்டு நீ அழைப்பாய் என்ற நம்பிக்கையில் இன்று காலை 8:48 மேலாக உன் தாயானவள் எனக்குகந்த பஞ்சமி திதி ஆரம்பிக்கிறது. ஆக மொத்தம் இன்று முழுவதுமே என்னுடைய பயணம் உன்னோடு இருக்கப் போகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து என் பிள்ளை வருந்தாமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து நீ உனக்குள் இருக்கும் தெளிவு கொண்டு எதையும் எதிர்கொள்ள துணிந்து விட்டாயானால் வராகி இருப்பது உன் கண்களுக்கு தெரிய வரும். துணிச்சலோடும் நம்பிக்கையோடும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே சரியாகவே நடத்தி கொடுக்கும். எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருந்தாலும் காரியமாகாதல்லவா? அதனால் இன்று இந்த நாளில் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் வாய்ப்பை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. கிடைத்திருக்கின்ற விடியல் பொழுதை நீ உன் வசமாக்கிவிட வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உண்மையில் நமக்கு என்ன தேவை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். பார்ப்பதற்கெல்லாம் ஆசைப்படுவது அல்ல வாழ்க்கை. உண்மையில் அது நமக்கு வேண்டுமா என்ற ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வருவதற்கு பெயர்தான் ஆசை. எல்லாவற்றையும் நாம் கடந்து வருகின்றோம். எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் சரியாக என்னவென்று உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, பல உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மறைந்து கிடக்கிறது. பல விஷயங்கள் என்னவென்று கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் எல்லாமும் ஒரு நாள் நிச்சயமாக வெளிச்சத்திற்கு வரும். அன்று இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சொந்தங்கள் என்று சிலரை நம்பி நிழலாக அவர்களை பின்தொடர்ந்து நீ நடந்து போனால் ஒரு நாள் அந்த நிழலே உன்னை தனியாக விட்டுவிடும் என்பதனை மறந்து விடாதே. அவர்களினுடைய சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கக்கூடிய உண்மை, அதனால் உனக்கு என்ன பயன் என்பது மட்டும்தான் நான் சொல்ல நினைக்கும் விஷயம். இன்றைய உலகத்தில் சொந்தங்கள் உன்னை பார்த்து உயிராக அல்ல, உபயோகத்திற்கு மட்டும்தான் உன்னை பயன்படுத்துகிறார்கள். வாயில் பாசம் எல்லாமும் வாயில் பாசம் வைத்தது போல பேசுகின்றவர்கள் மனதில் பொறாமை எண்ணத்தோடு தான் சுற்றி வருகிறார்கள். இதுதான் இன்றைய காலத்தில் பல உறவுகளினுடைய அடையாளமாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய உலகத்தில் ஒவ்வொரு உறவுகளும் நடந்து கொள்கின்ற செயல்பாடாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் எப்பொழுதும் நாம் எந்த ஒரு சொந்த பந்தத்தையும் நம்பி செல்லக்கூடாது என்பதனை புரிந்து கொள். யாரையும் பின்தொடர்ந்து நீ செல்லாதே. அப்படி சென்றால் உனக்கு அவமானங்கள் எஞ்சி இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை நீ சரியாக வகுத்து உனக்கான வாழ்க்கையை நீ உண்மையாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. எந்த நிலையிலுமே உனக்காக வருகின்ற ஒவ்வொரு நேரங்களையும் நீ கைவிட்டு விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க
இந்த வராகி உனக்கென சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் மனதில் இருக்க வேண்டும். இருளைக் கண்டு பயப்படக்கூடாது. எப்பொழுது இருள் அதிகமாகின்றதோ அப்பொழுது விடியல் உனக்கு மிகவும் அருகில் இருக்கிறது என்று அர்த்தமல்லவா? அதனால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையையும் உணர்ந்து சரியாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள நீ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று இருப்பது போல, சோதனை என்ற ஒன்று இருப்பது போல, அதற்கான தீர்வுகளும் உண்டு என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதற்கான புரிதலும் உண்டு என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி இருந்து இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அம்மாவின் மௌனத்திலும் அப்பாவினுடைய கோபத்திலும் அன்புதான் மறைந்திருக்கும். நீ நடக்க பழகிய பொழுது உன்னை தாங்கி பிடித்தவர்கள் இன்று வாழ்க்கையில் நீ தடுமாறும் போதும் தாங்கி நிற்பவர்கள் அவர்கள்தானே. என் குழந்தையை நாம் வளர்ந்தோம் என்று நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் அவர்களுக்கு வயதாகி விடுகிறது என்பதனை மறந்து விடுகின்றோம். எப்பொழுதுமே பிள்ளைகள் திருமணம் முடிந்தவுடன் பெற்றோர்களை புறக்கணிக்க தொடங்கி விடுகிறார்கள். எல்லோரையும் அம்மா சொல்லவில்லை, ஒரு சில பிள்ளைகளை சொல்கின்றேன். அன்பாக அவர்களை காத்திட வேண்டிய கடமை இருக்கிறது என்பதனை யாரும் மறக்கக்கூடாது. உனக்கு புதிய புதிய உறவுகள் உன் வாழ்க்கையில் கிடைக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நீயே உலகம் என்பதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்று எதனால் உன் தாய் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் தெரியுமா? பஞ்சமி நாளில் அம்மா உனக்கான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒரு விஷயத்தை கட்டாயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்றிருக்கின்ற பல பிள்ளைகளையும் கண்டுவிட்டு காரணம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அவர்கள் பேச தெரியாமல் பேசுகிறார்கள். என்னுடைய துணையிடம் என்னை நிம்மதியாக வாழ விடாமல் செய்கிறார்கள். அவர்கள் என்னுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறார்கள் என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்னால் வைக்கிறார்கள். நான் உனக்கு ஒன்றை மட்டும் எடுத்துச் சொல்கிறேன். இத்தனை காலமும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால், இத்தனை நேரமும் உன்னுடைய வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் தெரியுமா? இதற்கு முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தான் காரணம். உன்னை சுற்றி நடக்கும் நீ சிறு வயதிலிருந்தே செய்கின்ற சேட்டைகள், அங்கும் இங்கும் ஓடுவது, பேருந்து வரும் பொழுது இடையில் ஓட நினைப்பது, பள்ளத்தில் விழ நினைப்பது என்று சிறு குழந்தையில் நீ எந்த ஒரு விவரமும் புரியாமல் இருக்கும் பொழுது உன்னை பாதுகாத்தவர்கள் அல்லவா? எந்த ஒரு ஆபத்தும் உனக்கு வராமல் தடுத்து நிறுத்தியவர்கள் அல்லவா? அதுபோலத்தானே நீயும் அவர்களை நினைக்க வேண்டும். ஏதோ வயது முதிர்ச்சியால் எதையாவது பேசுகிறார்கள், அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதனை கொடுத்து அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்பதுதானே உன் எண்ணமாக இருக்க வேண்டும். மாறாக அவர்களை ஒதுக்கி வைப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது? நமக்கான முதிர்ச்சியும் வரும் என்பதனை மறக்கக்கூடாது. இப்படியே இருந்துவிட முடியாது. நிச்சயமாக இதை தாண்டிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு என்றும் உனக்கு துணையாக இருக்கும் இந்த தெய்வத்தினுடைய அன்பை நீ ஒரு காலத்திலும் கைவிட்டு விடாதே என்பதனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி எதையும் யோசித்து உனக்காக வேண்டி நான் சொல்ல நினைக்கும் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே.
வராகியினுடைய அன்பினாலும் நம்பிக்கையினாலும் நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கே என்று சரியாகவே நடக்கும் என்பதனை மறக்காதே. நீயும் அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் மாற்றங்களை வைத்திருக்க வேண்டும். எல்லா நிலையையும் உணர்ந்து எல்லா சூழ்நிலையையும் புரிந்து அதற்கு தகுந்தாற் போல நாம் எதையுமே சரியாக யோசிக்கிறோம் என்றால் அதுதான் நிச்சயமாக உனக்கு நல்ல புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அதிர்ஷ்டம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகளை எடுத்துச் சொல்லும் வாழ்க்கை என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் நீ அனுபவித்தது எல்லாமும் போதும். நீ எப்பொழுது பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறாயோ, பெரியவர்களுக்கு அன்பை அள்ளி கொடுக்கிறாயோ, அப்பொழுதே உனக்கு மரியாதைகள் கிடைக்கத் தொடங்கிவிடும். நீ இழந்த ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரத் தொடங்கிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் நான் உன்னோடு நிற்கும் இந்த நேரங்களில் எல்லாமும் உனக்காக எப்பொழுதும் நான் சொல்லித் தருகின்ற சில விஷயங்கள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக பல ஆச்சரியங்களை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. யார் என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளை எப்பொழுதும் தெய்வத்தின் துணை நமக்கிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு தெய்வத்தினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்க நீ பழகிவிடு. எது நடந்தாலும் இங்கு சுயநலமான மனிதர்கள்தான் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். நீயும் சுயநலமாக இருப்பதில் தவறு கிடையாது. எப்பொழுதும் உன்னுடைய சுயநலம் இன்னொருவருக்கு பாதிப்பை கொடுத்ததாக இருக்கக்கூடாது. அவ்வளவுதானே தவிர வேறு ஒன்றுமில்லை. நடந்து முடியும் விஷயங்களை நன்மதிப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வராகி உன்னோடு நின்று எதிர்கொள்ளும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. எத்தனை முறை உன்னோடு நான் பயணித்திருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டது போல இனிமேலும் உன்னை சுற்றி வரும் பல தீமைகளை வேறறுத்து உன்னை தேடி வரும் நன்மைகளுக்கு நீ கை கொடுத்து வாழ வேண்டும். உன்னோடு உடன் இருக்கும் இந்த தாய் இனி எப்பொழுதுமே உன்னை சந்தோஷமாக வழிநடத்துவாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றியும் உனக்கே என்று உறுதியாக கிடைக்கும் இந்த நேரம் நீ எதிர்பார்க்கும் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். பஞ்சமி நாளில் வராகி ஒருவர் இல்லத்திற்கு வருவது என்ன சாதாரணமான காரியமா? அது மட்டுமல்ல, நான் உன் இல்லத்திற்குள் காலடி எடுத்து வைத்தவுடன் அங்கிருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களும் நிச்சயமாக ஓட்டமெடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாது. உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய சந்தோஷத்தை நீ எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதையுமே எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்திருந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை நீ மீண்டு வந்து விட்டால் அது போதும். முடியாது என்று நினைக்கின்ற காரியங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக நடத்தி முடிக்கப்படும் என்பதனை புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உனக்கே என்று சரியாக இவை எல்லாமும் நடத்தப்படும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நான் வாழ்கின்ற காலம் நமக்கு தெய்வம் மட்டும் போதும் என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக உன் தாய் சொல்கின்றேன், தெய்வம் எப்பொழுதும் உன்னை அன்போடு அரவணைக்கும். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. மன உறுதியோடு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் எதிர்கொள்ளும் இந்த நேரம்
இனி உனக்கே என்று உன் தாயினுடைய அன்பு அத்தனையையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் என் பிள்ளைக்கான நேரம் என்னவென்று நீ தேடுகிறாய். ஆனால் நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு நல்ல நேரம்தான் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் உன்னை தொடர்கின்ற அத்தனை நேரங்களையும் என் பிள்ளை நீ ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். யாரையும் நினைத்து இனிமேல் எதற்கும் நாம் வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் எப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு சொன்னாலும் நீயாக இரு. உன் மீது நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொண்டு வாழ தயாராகும். எப்படிப்பட்ட விஷயங்களுக்காகவும் உன்னுடைய நிம்மதியை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே. பஞ்சமியின் விடியல் இந்த நாளில் நிச்சயமாக என் பிள்ளை செவ்வாய்க்கிழமையின் விடியல் என்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று சரியாக நீ செய்து முடித்துவிடு. முடியாது என்றும் நடக்காது என்றும் இங்கு எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் சாத்தியமாகும் என்பதனை மறந்து விடாதே. பல சத்தியத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் மறந்து விடாதே. உனக்காக வேண்டி நின்ற விஷயங்களும் உனக்காக விரும்பி நின்ற விஷயங்களும் இனி உன்னை சரியாக முன்னிறுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. முன்னின்று உனக்கு நான் உருவாக்குகின்ற எல்லா விஷயங்களும் தேவையில்லாதது, உன்னால் முடியாதது என்று சொல்லி நிச்சயமாக உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட விஷயங்கள்தான். உன்னால் இது முடியும் எது முடியாது என்று சொல்வதற்கு இங்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அப்படி ஒருவர் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக இதை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சரியாக உனக்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தலைநிமிரச் செய்ய காத்து கொண்டிருக்கிறது. அதனால் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் கவனத்தில் கொண்டு உன்னுடைய நிம்மதியை நீ தொலைத்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் சரியான மாற்றத்தை கொண்டு நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. முடியாது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் முடித்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதை விட உனக்கே உன்னை யாரென்று நிரூபிக்க நீ நிச்சயமாக அதனை நிரூபித்து காட்டத்தான் வேண்டும். உனக்குள் என்னென்ன திறமைகள் ஒளிந்து கிடக்கிறது என்பது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகலாம். ஆனால் உன் தெய்வம் எனக்கு தெரியும் அல்லவா? என் பிள்ளை, இந்த ஒவ்வொரு வாழ்க்கை என்னென்ன விஷயங்களை தருகிறது, ஒவ்வொரு மனிதர்களின் மனநிலை என்னென்ன தருகிறது என்பதை எல்லாமும் நான் புரிந்து கொண்ட பிறகுதான் சட்டென்று ஒரு நொடியில் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு புரிதலை உனக்கு தந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லையில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கட்டும். எல்லையில்லாத மாற்றம் உன் வாழ்க்கையில் நிலைக்கட்டும். எப்பொழுதும் என் பிள்ளை பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உனக்கென நான் இருக்கும் பொழுது, உனக்கென நான் வருகின்ற பொழுது, இனி உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கும் எல்லாமும் எப்பொழுதுமே உன்னை நன்மதிப்போடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல புரிதலோடு இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தட்டும். பஞ்சமியின் விடியல் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான விடியல். நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தானாகவே எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.